Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது Edelweiss Mutual Fund உடைய Focused Equity Fund NFO. இது NFO வந்து பாத்தீங்கன்னா 12th ஜூலை வந்து ஓபன் ஆகுது. 25th ஜூலை வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த NFO பீரியட் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 10 rupeesல யூனிட்ஸ் வந்து அலாட் ஆகும். இன்கேஸ் இந்த NFO பீரியட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு திரும்ப ரீஓப்பன் ஆகும். அப்ப நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட். எனி டைம் நீங்க இதுல என்ட்ரி ஆகலாம், எனி டைம் நீங்க வந்து எக்ஸிட் ஆகலாம். இதுல லம்சமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபியும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அது வந்து டைவர்சிஃபிகேஷனுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஏன்னா சில நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, சில நிறுவனங்கள் சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்லை. அப்போ இந்த ரிஸ்க்கை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட அதை வந்து 10 டிஃப்ரெண்ட் செக்டரா பிரிப்பாங்க. முக்கியமா லீடிங்ல ஒரு 5 செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 10 செக்டர்லயும் லீடிங்ல இருக்க கூட 2 இல்ல 3 கம்பெனில முதலீடு பண்ணுவாங்க. இப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ டைவர்சிஃபை பண்றதுனால நமக்கு ரிஸ்க்கும் கம்மியாகுது, ரிட்டர்ன்ஸும் நமக்கு நல்லா கிடைக்குது. பட் சில சமயங்கள் என்னன்னா டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் நல்லது கிடையாது. லார்ஜ் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே மிட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில அதிகமான எக்ஸ்போஷர் வைக்க கூடாதுன்றதுனால ஒரு 80 கம்பெனில கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா டூ மச்சா டைவர்சிஃபை பண்ணாம குறைஞ்சது 25 ல இருந்து 30 ஸ்டாக்குள்ள மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்டிவா செக்டர் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாம லீடிங்ல இருக்கக்கூடிய 25 ல இருந்து 30 கம்பெனிகளை செலக்ட் பண்ணி எந்த கம்பெனிகள்லாம் அடுத்த 2 ல இருந்து 3 வருஷத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் அப்படிங்கும்போது டாப் டவுன் அப்ரோச் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செக்டாரை செலக்ட் பண்ணிட்டு அந்த செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபோக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, பாட்டம் அப் அப்ரோச் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 2 to 3 இயர்ஸ்க்கு என்னென்ன கம்பெனிகள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கெய்னர்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டர்ஸ். இப்போ வந்து பிராண்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லீடிங் பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பிராண்ட்ஸ்ல எந்த கம்பெனிலாம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு, புதுசாக எந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய பிராண்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதாவது இமர்ஜிங் பிராண்ட்ஸ் எதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த பிராண்ட்ஸ்ல நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸ்ன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 நிறுவனங்களை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான முக்கியத்துவம் மக்கள் கொடுக்குறாங்க. ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இன்கம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல வந்து ஒரு படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஈஸியாக 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய இன்கம் வந்து அதிகரிக்குது. ஸோ இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய இன்கம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒன்று சேவிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஹவுசிங் லோன் வாங்குவாங்க, இல்லை கார் லோன் வாங்குவாங்க. இதே நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லக்ஸுரி பிராண்ட்ஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது என்னன்னா இன்னைக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க வேண்டிய டிமாண்ட் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு உருவாயிருக்கு. ஸோ அப்போ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய தயாரிக்கிற நிறுவனங்கள் வந்து கம்பெனிகளுக்கு நல்ல வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் என்னன்னு பார்த்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடந்த 5 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் வந்துட்டு எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. ரிலையன்ஸ் வந்து 9,000 பில்லியன் வெல்த் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் 7,000 பில்லியன் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி 5,000 பில்லியன், ஹிந்துஸ்தான் லீவர் 3,000 பில்லியன், இன்ஃபோசிஸ் 3,200 பில்லியன், பஜாஜ் ஃபினான்ஸ் 2,500, ஐசிஐசிஐ பேங்க் 2,400 பில்லியன், ஹெச்டிஎஃப்சி 2,400 பில்லியன், கோட்டக் மஹிந்திரா வந்து 2,000 பில்லியன், ஹெச்சிஎல் டெக் வந்து 1,600 பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு வெல்த் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் 10 கம்பெனிஸ் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 56% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ வெல்த் வந்து ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனங்கள்லாம் எமர்ஜிங் பிராண்டாக இருக்கோ, எந்த பிராண்டெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் இருக்கோ அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த நிறுவனங்கள்லாம் வந்து இன்னோவேஷன்ஸ்க்கு சரியாக ஃபோக்கஸ் கொடுக்கலையோ, எந்த நிறுவனங்களுடைய மார்ஜின்லாம் குறைஞ்சிட்டு இருக்கோ, எந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கோ அந்த நிறுவனங்கள் வந்து வெளியே வந்துருவாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 15 பிராண்ட்ஸ் உடைய மாடல் போர்ட்ஃபோலியோ வந்து நிஃப்டி 100 கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி 100 வந்து ஆவரேஜா ஒரு 10 to 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே இந்த டாப் 15 பிராண்ட்ஸ் உடைய மாடல் போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா 25% மேல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் கெய்னர்ஸ். ஸோ மார்க்கெட் ஷேர் கெய்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த செக்டர் எவ்வளவு க்ரோ ஆகுதோ அதை விட அதிகமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க.
மற்ற நிறுவனங்களை விட கம்மியாக கடன் வாங்கி அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் கஸ்டமர்ஸுக்கும் நல்லா கொடுப்பாங்க. இன்வெஸ்டர்ஸுக்கும் அவங்களுடைய ஷேர் வேல்யூஸ்க்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் கெய்னர்ஸில் எந்த நிறுவனங்கள்லாம் கன்சிஸ்டண்டாக அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த நியூ பிசினஸ் எல்லாம் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து தொடர்ந்து அவங்க செக்டர்ல இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கம்பெனி எடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ்ட்ரால் பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல தொடர்ந்து 18% வந்து ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல 32% வந்து தொடர்ந்து க்ரோ ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் 16% ஆவரேஜாக கொடுத்துருந்துருக்கு. மார்க்கெட் கேப் க்ரோத் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி ஏபிஎல் அப்போலோ வந்து பார்த்தீங்கன்னா 27% ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்கு. 40% மார்க்கெட் கேபிட்டல் க்ரோத்தும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் நடந்திருக்கும். இப்போ ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 2018 புது சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணாங்க. கோஃபோர்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நியூ மேனேஜ்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூ அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து ஆர்கனைஸ் செக்டருக்கு மாறினாங்க. 2015 வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் நிறுவனத்தில் சிஇஓ மாறினாங்க. அந்த மாறினதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த சார்ட்லேயே. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த மார்க்கெட் ஷேர் கெய்னர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100ஓட எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டர்ஸ். ஸோ இன்னோவேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்களில் வந்து இன்னைக்கு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பட் எல்லா மாற்றங்களும் சக்ஸஸ் கொடுக்கறது கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இன்னோவேஷன்ல எந்த கம்பெனிகள்லாம் புதுசாக இன்னோவேட்டிவ் பிசினஸ் மாடல் கொண்டு வராங்கன்னு பார்க்குறாங்க. சில நிறுவனங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்கும், அங்கே டெக்னாலஜி யாரெல்லாம் இனேபிள் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. சில நிறுவனங்கள் எந்த கம்பெனிலாம் ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 3 விஷயங்கள் பார்க்குறாங்க: இன்னோவேஷன், இனேபிளிங், அடாப்டேஷன். இந்த 3 விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களை முதலீடு பண்றாங்க. எந்த கம்பெனிகள்லாம் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால டிஸ்ரப்ட் ஆகுதோ, சரியா அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியலையோ, அந்த நிறுவனங்கள்ல முதலீடு பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னோவேஷன்ல ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்தோம்னா ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்ப்டர். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நமக்கு 1 GB நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 GB 12 GB எல்லாம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது என்னன்னா நிறைய ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால நிறைய பிசினஸ் மாடல்ஸ் வந்து டிஜிட்டல் ஆகப்பட்டது. ஸோ அப்போ பிசினஸ் டிஜிட்டல் பிசினஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்னாச்சு, ஜியோ சப்ஸ்கிரைபரும் அதிகரிச்சாங்க. ஸோ இது வந்து ஜியோக்கு மட்டும் அட்வான்டேஜ் கிடையாது. இது மூலமா ஏர்டெலும் பயனடைஞ்சிருக்காங்க, வோடஃபோனும் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ ஏர்டெல் மட்டும்தான் இதில் சஸ்டெயின் ஆயிருக்காங்க, மற்ற நிறுவனங்களும் இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ எந்த கம்பெனிகள்லாம் இதில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால அட்வான்டேஜ் எடுத்துட்டு முன்னேறினாங்களோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்னோவேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இனேபிள் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியானதுனால இன்னைக்கு இன்ஃபோசிஸ் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா நிறைய நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இப்போ நீங்க பேங்கே எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபோசிஸ் தான் பண்றாங்க. ஏன் இந்தியாவுடைய இன்கம் டாக்ஸ் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. பாரதி ஏர்டெல் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்லாம் குறைஞ்சுது. ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, 4G கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுடைய இன்வெஸ்டர் பேஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க. ஸோ அடாப்ட் ஆனதுனால ஏர்டெல் வந்து சக்சீட் ஆனாங்க. வோடஃபோனும் ஐடியா பிஎஸ்என்எல்லாம் வந்து அதுக்கு அடாப்ட் ஆக முடியாதனால சஃபர் ஆயிட்டாங்க. இனி அடுத்தது என்ன செக்டர் எல்லாம் வந்து இன்னோவேஷனும் டிஸ்ட்ரப்ஷனும் வரப்போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனர்ஜி செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் எனர்ஜி பிளேயர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்மசியில் ஃபார்மசி பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஷேர்டு மொபிலிட்டி, இன்னைக்கு ரைடு ஷேரிங் பிளேயர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸ் வந்துட்டாங்க. எக்ஸிஸ்டிங் கார் ஃப்ளீட் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த ஒரு 2 3 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால இந்த 3 கான்செப்டையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டரா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரைட் டைமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் யூஎஸ்லையும் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு லாஸ்ட் 8 மாசமா. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும்.
டோட்டலா கடந்த 42 வருஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷம் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு எண்ட் ஆஃப் தி இயர்ல. ஆனா நான் 33 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் கொடுத்திருக்கு. சோ அதனால 4 வருஷம் ஒரு மார்க்கெட் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு வருஷம் வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகி தான் க்ரோ ஆகும். அண்ட் எல்லா வருஷமுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% மார்க்கெட் வந்து டவுன் ஆகி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து மார்க்கெட் சைக்கிள்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க ஆல்ரெடி இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் growth தான் இருக்கும். பட் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு நீங்க யோசிங்க. ஒரு எப்பவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சது 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் கோல்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷன், குழந்தையுடைய மேரேஜ்க்காக, இல்ல உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக, அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்க்காக தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்றவங்க ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணங்களா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 2 வருஷம் மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் பொழுது அடுத்த ஒரு 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆகி தான் க்ரோ ஆகும். அப்படி கரெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு இயர். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எஸ்ஐபி போயிட்டு இருக்குன்னா எஸ்ஐபி நீங்க டாப் அப் பண்ணலாம். லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கனால இப்போ டாப் அப் பண்ணலாம். இதுவே நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், அசெட் அலோகேட்டர் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட்லாம் ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைபிரிட் திட்டங்கள் எல்லாமே ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ மார்க்கெட் டவுன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதிகப்படுத்தும் போது நமக்கு உடனே ரிசல்ட் நமக்கு தெரியாது. ஒரு 1 இயர் கழிச்சு திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அதனுடைய ப்ராஃபிட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபண்ட்ல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா எஸ்ஐபியாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ லம்சமா இன்வெஸ்ட் பண்ணா மார்க்கெட் டவுன் ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்டிபி முறையில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் NFO பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 100% உடனே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 50% இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி 50% வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு தான் இவங்களே இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ல மார்க்கெட்ஸ் எல்லாம் இப்போ டவுனா இருக்கிற டைம்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் நீங்க வந்து கோல் வச்சு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்பஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க? உங்க சைல்டு எஜுகேஷனுக்கா, மேரேஜுக்கா, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கா? அந்த கோல் எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னா நீங்க தாராளமா இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கணும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா 100% வரைக்கும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப வேல்யூஷன் ஹையா இருக்கு அப்படின்னா டெட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு 35% வரைக்கும். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலோ இல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணோம். கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.